ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா சார்ல்ஸ் பிரிட்ஜ். இன்றைக்கி ஸ்னோ டே. ஸோ சார்ல்ஸ் பிரிட்ஜ் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடித்தோம், சூடாக ஒரு காஃபி. இந்த டைமில் வந்து -4 என்னமோ தான் இருந்தது. அப்போது ஃபர்ஸ்ட் காஃபி குடித்து சார்ல்ஸ் பிரிட்ஜ் போகலான்னு நினச்சோம். நாங்கள் லெட்டின்ஸ்கே நமஸ்தேன்னு ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணுறோம். அங்கேருந்து சார்ல்ஸ் பிரிட்ஜ் போகணுன்னா ட்ராம் நம்பர் 12 எடுக்கணும். அந்த 12 ட்ராம் வர எப்படியும் நாங்கள் ஒரு ட்ராம் போகிறத பார்த்தோம். ஸோ 8 minutes வெயிட்டிங் டைம் இருந்தது. அப்போ இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியுது, ஸ்னோஃபால் ஆகிட்டே இருந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் செம்ம குளிர் வேறு. இருந்தாலும் நாங்கள் எப்படியோ அந்த ஸ்னோவை ரசித்து அப்படியே அந்த குளிரில் நடந்துகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ட்ராம் மிஸ் பண்ணதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வெயிட் பண்ணி, சின்ன ஸ்டாப் மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு 8 minutes அடுத்த ட்ராம் வந்துருச்சு. அதில் நாங்கள் ஏறி போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்னோ விழுந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து இங்கே அந்த பார்க் காமிச்சிருப்போம். அது வந்து ஸ்னோவில் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல் செம்ம ஸ்னோ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே கார்லாம் பார்க் பண்ணுறது தான், கார்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவில் கவர்டாக இருந்துச்சு. இப்போது அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ அவ்வளோ கவர்டாக இருக்குது. தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோடு, அந்த எங்கேயாவது அந்த மரம் அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்னோவில் வந்து அந்த மரம்லாம் ரொம்ப அழகாக கவராக இருக்கும். எல்லா வெஹிக்கிள்ஸும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. காராக இருந்தாலும் இப்போ ட்ராமாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸோ இது நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வேறு வந்துட்டு இருந்தாங்க அந்த பழைய வண்டியில். ஸோ நாங்கள் நினச்சோம் இந்த டைமில் போய் சார்ல்ஸ் பிரிட்ஜ் ஃபோட்டோ எடுத்தால் நிறையா வீடியோஸ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நிறைய டூரிஸ்ட் பயங்கரமாக இருந்தாங்கன்னு. நாங்கள் சார்ல்ஸ் பிரிட்ஜ் ஸ்டாப் வந்து மெலிஸ்ட்ரான்ஸ்கா நமஸ்தேன்னு ஒரு இடம். அங்கே இறங்கினதும் இந்த டெக்கரேட்டட் ட்ராமை தான் பார்த்தோம், அதை தான் வீடியோ எடுத்தோம். இது வந்து இங்கே டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ண ஒரு பழைய ட்ராம். இது ரொம்ப பழைய ட்ராம். அதை வந்து ரினோவேட் பண்ணி இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே பழக்கம் இருக்குது. அது வந்து இப்போ வந்து மாடிஃபை பண்ணி ரெனோவேட் பண்ணி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அது ஆக்சுவலி. ஸோ இதுதான் அந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடை பிடிச்சி இருந்தாங்க. கார்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோவில் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அது ஏன்னா இந்த ரொம்ப மைனஸ் லேயர் இது போய் அப்புறம் +டிகிரி ஆகிறப்ப வந்து அந்த ஸ்னோ லேயர் வந்து ஐஸாக மாறிடும். ரொம்ப ஸ்கிட்டியாக இருக்குங்க அந்த டைமில். அது இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஸ்னோஃபால் ஆகும்போது நடந்துக்கலாம். ஆனால் ஸ்னோஃபால் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் லேயர் வந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். பிகாஸ் இங்கே நிறைய பேருக்கு விழுந்து போன்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அந்த ஸ்லிப்பரி லேயரில். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே நடந்துருந்தோம். நிறைய பேர் மக்கள் அந்த மாதிரி நடந்துருந்தாங்க. ஸோ மெதுவாக போயிட்டுருக்கும்போது பார்த்தோம் சார்ல்ஸ் பிரிட்ஜில் நாங்கள் நினச்ச மாதிரி செம்ம கூட்டம், ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் கொடை பிடிச்சி நடந்துருந்தாங்க. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜு அந்த ஏரியாவே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அந்த ஸ்னோவோட அழகாக ரசித்து அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே சார்ல்ஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். எல்லாருமே மார்னிங்காக இருந்தாலும் இங்கே ஆல்மோஸ்ட் நான் 7 o'clock இங்கே போயிருக்கேன். 7:15 வரைக்கும் கூட்டம் இருக்காது. 7:15க்கு ஆரம்பிக்கிற கூட்டம் லேட் நைட் 2 o'clock 3 o'clock வரைக்கும் இட் வில் பி ஃபில்ட். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். போய் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இங்கே போட்டிங் போகிற ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய போட் சர்வீஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அது வந்து மெயின் அந்த பிளாட்வாஸ்கர் ரிவர் மேலே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கெனால் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே போட் சர்வீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ ரிவரில் பெரிய போட்ஸ் எல்லாம் போய்ட்டு இருந்துச்சு, கெனாலில் வந்து சின்ன போட்டு போய்ட்டு இருந்துச்சு. அது பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜை அந்த எண்டில் போய் கேசல் எடுத்தோம் நாங்கள். ஸோ கேசல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே இருந்து அந்த பனியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஏரியாவே பனியில் மூடி கிடக்கும்போது அந்த பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுதான் இங்கே அட்ராக்ஷன். பிகாஸ் ஒரு சிட்டி ஃபுல்லாக ஒயிட்டாக கவராக இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் இங்கே வந்து இந்த மாதிரி வண்டி வரும். ஸோ தட் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக இந்த ஸ்டோன் சின்ன சின்ன பெல்லட்ஸை ஃபுல்லாக இப்படி ட்ராப் பண்ணிட்டு போகும். ஸோ தட் யாரும் வழுக்கி விழக்கூடாதுங்கன்னு.
ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது பார்த்திங்கன்னா. இங்கே வந்து இந்த பிரிட்ஜில் மட்டும் இல்லை, இங்கே ஆட்கள் நடக்கிற வழியில் கூட இந்த மாதிரி இந்த சின்ன வண்டி வந்து இந்த சின்ன சின்ன கற்கள் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆள் வழுக்கி விழக்கூடாது, அதனால் போட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த வண்டி வேறு 2-3 டைம் வந்துட்டு போயிருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த பிரிட்ஜ் மேலே நின்று போட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சார்ல்ஸ் பிரிட்ஜில் வந்து எந்த வண்டியுமே அலௌட் இல்லை. ஸோ இந்த வண்டி மட்டும்தான், ஸோ தட் யாருமே விழக்கூடாது, அந்த அந்த இந்த ஐஸ் லேயரில் வந்து ஸ்கிட் ஆகக்கூடாதுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. சார்ல்ஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது. நான் நினைக்கிறேன் எங்கள் பழைய வீடியோவில் சார்ல்ஸ் பிரிட்ஜை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக நாங்கள் ஜஸ்ட் அழகாக பார்க்க போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு ஸ்னோ டேயில் எவ்வளோ ஃபில்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் அண்ட் இதுதான் அந்த கெனால் வழியாக போகிற சின்ன போட். ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்னோவில் கவர்டாக இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் அப்புறம் திரும்பி வந்திருந்தோம். திரும்பி வரும்போது நிறைய இந்த ட்ராமோட வியூஸ் நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்னோவில் போகிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸில் இறங்கி அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ணிருந்தோம். இந்த ட்ராம் பழைய ட்ராம், புது ட்ராம், அப்புறம் இந்த பஸ் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு இதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்குங்க. பிகாஸ் குளிர்காலத்தில் வந்து டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒயிட்டாக ஒரு சிட்டி கவராக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அதுக்கு போனோம். அதுக்கு போய் அங்கேருந்து சிட்டி ஃபுல்லாக வியூ எப்படி இருக்கும்னு எடுத்து பார்த்தோம். அந்த பார்க்லேருந்து சிட்டி ஃபுல்லாகவே கிடைக்கும் வியூ. சிட்டியும் கேஸ்டில் ரெண்டுமே கிடைக்கும். அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்குக்குள்ளார சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, எங்கள் டே இதோடு முடிச்சிட்டோம். ஸோ ஸ்னோடியன் பார்க் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ.